சிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் பக்கவாதம், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பக்கவாதம் ஏன் வருது, அது வராம நாம எப்படி நாம தடுத்துக்கலாம், எளிய முறையில வீட்டில் எப்படி அதை சரி செஞ்சுக்கலாம், அதே போல வந்துட்டாக்கும் அதை பாரம்பரிய மருத்துவத்தின் மூலியமாக எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இப்ப இந்த பக்கவாதம் அப்படின்றது ரெண்டு வகையா இருக்கு. அந்த ரெண்டு வகை மோசமான பக்கவாதம், கிரிட்டிக்கல் பாரலிசிஸ் சொல்றோம் ஆங்கிலத்துல. இயல்பான பக்கவாதம், இப்போ நார்மல் பாரலிசிஸ். இப்ப இடது பக்கம் பெண்களுக்கும் வலது பக்கம் ஆண்களுக்கும் வரக்கூடிய பக்கவாதம் அப்படின்றது இந்த மோசமான பக்கவாதம், கிரிட்டிக்கல் பாரலிசிஸ் சொல்றோம். பெண்களுக்கு வலது பக்கமும் ஆண்களுக்கு இடது பக்கமும் வரக்கூடிய பக்கவாதம் அந்த இயல்பான பக்கவாதம். அப்ப அந்த பக்கவாதம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா உச்சபட்ச கோபம். உச்சபட்ச கோபம் தான் பக்கவாதமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. அப்போ நாம கோபத்தை குறைச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இந்த பக்கவாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனை நமக்கு வராம இருக்கும். இப்ப இந்த பக்கவாதம் வர்றதுக்கு முதல்ல அடிப்படையான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல், இந்த கான்ஸ்டிபேஷன். இந்த யாருக்கெல்லாம் அதிகமா மலச்சிக்கல் இருக்கோ அந்த நபர்களுக்கெல்லாம் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. இப்போ ஒரு சில நாட்கள் நம்ம பாத்தீங்கன்னா காலையில 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள நம்முடைய கழிவுகளை வெளியேற்றணும். அப்ப காலையில 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள வெளியேற்றிட்டோம் அப்படின்னாக்கும் இந்த பெருங்குடலுக்கான நேரம் அது. அப்ப அந்த நேரத்துல நாம போதிய அளவு தண்ணி குடிச்சிட்டு நாம அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாக்கும் மன அழுத்தம் இருக்காது. இப்போ ஒருத்தர் காலை கடனை சரியா முடிக்காம போனாக்கும் அந்த நாளே ஒரு இனிமையான நாளா இருக்காது, மகிழ்ச்சியான நாளா இருக்காது. இது போல பல நாட்கள் இந்த பக்கவாதம் வருவதற்கு ஒரு குறைஞ்சபட்சம் 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே மலச்சிக்கல் கட்டாயமா இருக்கும். அப்போ அந்த மலச்சிக்கல் இருக்குன்னாலே நமக்கு அடுத்தடுத்து இப்போ ஹை பிபி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹை பிபி ஆகி அப்புறமேட்டு தான் இந்த ஸ்ட்ரோக் வருது. அப்போ பாத்தீங்கன்னாக்கும் நாம டென்ஷன் இல்லாம இருக்கணும்னாக்கும் முதல்ல வயிற்றை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நாம முயற்சி எடுக்கணும். அப்போ ஒரு சிலருக்கு காலையில எழுந்திரிச்சோடனே இயல்பான தண்ணி, பச்சை தண்ணி குடிக்க முடியாம இருக்கும். அவங்க வெது வெதுப்பான தண்ணி குடிக்கலாம். ஒரு சிலர் அதையும் குடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கும் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு, நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதை குடிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல சிறியவர்கள் ஒரு 200 மில்லில இருந்து 300 மில்லி வரைக்கும் தண்ணி குடிக்கணும். பெரியவங்க ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். இப்படி குடிச்சிட்டு வரும்போது மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாம போயிடும். அப்போ அது இல்லாம போனாலே பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும். அப்போ நமக்கு டென்ஷன் குறையும்னா வயிறு முதல்ல சுத்தமா இருக்கிறதுக்கான ஒரு சூழலை நம்ம உருவாக்கணும். அதே போல கோபப்படுறது அப்படிங்கிறது ஒரு தீர்வை கொடுக்க முடியாது. ஒரு நபர் கோபப்படும் போது அடுத்த நபரும் சேர்ந்து கோபப்பட்டாக்கும் இந்த கோபப்படக்கூடிய நபருக்கு இன்னும் கோபம் அதிகமாக போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆகையினால கோபப்பட்டு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சாதிச்சிட முடியாது. அப்ப பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பதறக்கூடிய அந்த சூழ்நிலையில இருந்து நாம வெளியே வரணும். அர்த்தமுள்ள கோபம், அர்த்தமற்ற கோபம் அப்படின்னு 2 வகையான கோபம் இருக்கு. அது அர்த்தமுள்ள கோபமா இருந்தா கூட கோபத்தை காட்டினா நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தேவையில்லாத ஒரு கோபம் வரும். அப்ப அது 2 பேத்துக்கும் அது 2 பேத்துக்குமே பக்க விளைவு உண்டாக்கும். அப்போ இது குடும்பத்துக்கு வெளியில இருந்தாலும் அது சரியா இருக்காது. குடும்பத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்களோட நாம தொடர்ந்து கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் அது சரியா இருக்காது. அப்போ புரிதலை உண்டாக்கிக்கணும். அப்போ ஒரு நபர் உதாரணத்துக்கு கோவப்படுறாங்க அப்படின்னாக்கா அந்த யாரு மேல கோவப்படுறாங்களோ அந்த நபர் அந்த இடத்த விட்டு ஒரு சிறிது நேரம் வெளியில போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதா இருக்கும். அதுக்காக நாம தோத்துட்டோம், இல்லை வேற ஏதாவது
நாம வந்து திறமை இல்லை அப்படின்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவப்படக்கூடிய நபர்கிட்ட இருந்து அவரை வந்து காப்பாத்துறதுக்காகவும் ஒரு இதா இருக்கும். நம்மளும் வந்து அந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம வெளியே வந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையும். அப்போ வந்து பக்கவாதம் வராம இருக்கணும்னாக்கும் முதல்ல வந்து மன அமைதி வந்து நமக்குள்ள வந்து நிலவணும். அதே போல வந்து வாழ்க்கையில வந்துட்டு இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான எண்ணத்தோட நிறைய பேத்துக்கு வந்துட்டு இது வந்து அடைய முடியல அடைய முடியலன்னு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை பதட்டத்தோடயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி நபர்களுக்கும் வந்துட்டு வந்துடுது. அதே போல தேவையற்ற மாத்திரை மருந்துகளை வந்து சாப்பிடும் பொழுது அதனுடைய பக்க விளைவுகளாலையும் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற உணவு பழக்கமும் வந்துட்டு அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. இப்போ இந்த பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னாக்கும் அந்த வந்த ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு பாரம்பரிய மருத்துவம் செய்யக்கூடிய நபர்கள்ட்ட போயிட்டு உரிய மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாக்கும் 10 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு அந்த பக்கவாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வந்துடலாம். ஏன்னாக்கும் இந்த ரத்தம் உறையாம முழுமையா வந்து உறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். இந்த ரத்தம் வந்து உறையறதுக்கு முன்னாடி வந்துட்டு காப்பாத்திட்டோம் அப்படின்னாக்கும் முழுமையா வந்து காப்பாத்திட முடியும். அதே போல பாத்தீங்கன்னா சில மருத்துவ மையங்களுக்கு போறாங்க, அங்க வந்து உங்களுக்கு வந்து குளிர்சாதன அறைகளுக்குள்ள வந்து அவங்கள கொண்டுட்டு போறாங்க, அங்க மருத்துவம் செய்யப்படுது. அது ஒரு விதத்துல வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து பொருத்தமாக இருந்தாலும் கூட இந்த ஏற்கனவே வந்து ரத்தம் உறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களை வந்து குளிர்ச்சியான இடங்களுக்கு வந்து கொண்டுட்டு போனாக்கும் அது வந்து இன்னும் மேலும் வந்து உறைஞ்சு போறதுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து வெப்பத்தன்மை தான் தேவைப்படுது. இப்ப எந்த சைடு வந்து பக்கவாதம் வருதோ, இப்போ வந்து இடதுபுறம் பக்கவாதம் வருது அப்படின்னாக்கும் வலது மூளையில அடைப்பு இருக்கும், வலதுபுற பக்கவாதம் வருது அப்படின்னாக்க இடது மூளையில வந்துட்டு அடைப்பு இருக்கும். எந்த பகுதியில வந்து கை கால்கள் வந்து செயல் இழப்பு ஏற்படுதோ அந்த பகுதியில பாத்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மையா இருக்கும். அடுத்த பக்கம் எந்த பக்கமோ அந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கும் அங்க வந்து மிதமான வெப்பம் வந்து இருக்கும். அப்ப அந்த குளிர்ச்சியான பகுதியிலிருந்து வெப்பத்தன்மை வந்து உருவாகும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து குளிர்ச்சி வந்து ஆகாது. அதே போல வந்துட்டு இப்போ உடனடியா வந்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாக்கும் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அதே போல வந்துட்டு அதையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னாக்கும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 வார காலங்களுக்கு உள்ள வந்துட்டு பாரம்பரிய மருத்துவர்கள்ட்ட போயிட்டு நீங்க மருத்துவத்தை பார்த்துக்கும் போது அது வந்து முழுமையா வந்துட்டு அதே 1 வாரத்துல 2 வாரத்துக்குள்ள குணப்படுத்தி இருக்கிறான ஒரு வாய்ப்பாக இருக்கும். 15 நாளைக்கு மேல போய் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாக்கும் குணமாகக்கூடிய காலம் வந்துட்டு அதிகமாயிரும். ஏன்னாக்கும் அந்த உறைதல் வந்துட்டு ரொம்ப வந்து கடுமையாயிரும். அந்த உறைதல் கடுமையாயிரும் பொழுது அந்த உடம்பு வந்து எடுத்துக்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எடுத்துக்காது. அப்போ வந்து படிப்படியா அது வந்து குணமாயிட்டு வந்துட்டு வரும். அதே போல வந்து இந்த பக்கவாதத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து தோல் இறக்கம் உண்டாயிரும். இந்த தோல் இறக்கம் வந்துடுச்சு அப்படின்னாக்கும் வந்துட்டு அது நரம்போட சேர்ந்து ஜவ்வோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த தோலை ஏத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக ஆயிரும். அப்போ வந்து உடனடியாக வந்துட்டு அந்த பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடனடியா வந்து தீர்வு கிடைச்சிடும். நாள்பட்டு வரும்போது அதுக்கான கால அளவு வந்துட்டு எடுத்துக்கொள்ளும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய மருத்துவ மையத்திலாம் வந்து சராசரியாவே வந்து ஒரு 5 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் அதுக்கான மருத்துவத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மருந்துகளை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலே வந்துட்டாக்க அவங்களுக்கு வந்து ஒரு மாசம் மருந்தே போதுமானதாக இருக்கும். நாள் கடந்து வரும்போது அவங்களுடைய தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கால அளவு சராசரியாவே 1 மாசத்துல 4 மாசம் வரைக்கும் வந்துட்டு தேவைப்படும். அதே போல வெளிப்புற மருத்துவமும் அதே அளவுக்கு வந்துட்டு நாட்கள் கூடலாம் அல்லது குறையலாம். அது போல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு பக்க விளைவு இல்லாத மருத்துவத்தை வந்து நாம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னாக்கா அது வந்து பாரம்பரிய மருத்துவத்துலதான் வந்துட்டு அது பெருவாரியாக வந்து சாத்தியமாக இருக்கு. தடவல் முறைகள் வந்துட்டு கொடுக்கப்படுது, ஒத்தடங்கள் கொடுக்கப்படுது, கஷாயங்கள் கொடுக்கப்படுது. அதே போல வந்துட்டு இப்ப நீராவி குளியல் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கப்படுது. இந்த மாதிரி வந்து செய்துட்டு அந்த ஆயில் மசாஜஸ் கொடுக்கும்போது வந்துட்டு அந்த எலும்பு நரம்பு தசை ஜவ்வு இரத்த ஓட்டம் இதெல்லாம் வந்து படிப்படியாக சீராக்கமாகி கொண்டு வரும் பொழுது வந்துட்டு அவங்க பழைய நிலைக்கு வந்துட்டு மாறி வருவதற்கான ஒரு வாய்ப்பாக வந்துட்டு அது இருக்கும். எனவே வந்துட்டு நாம இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி மலச்சிக்கல் தான் வருதுன்னு சொல்றோம். அந்த மலச்சிக்கல் இல்லாம வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிபி ரத்த அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மலச்சிக்கல் இருந்தாலே நாம வந்து
அந்த பிபி கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அந்த பிபியினுடைய அளவும் அதிகரிக்கிறது வந்து நமக்கு வந்து இப்போ மலச்சிக்கல்னால தான் அந்த பிபி அதிகரிக்கிறது அப்படின்னு தெரியாது. அந்த பிபி அதிகரிக்கும் போது அதை தொடர்ந்து நாம விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு அது அடுத்த நிலைக்கு போய் அந்த பக்கவாதமாக வந்து மாறுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுது. எனவே வந்துட்டு மலச்சிக்கல் இல்லாமல் முதல்ல வச்சுக்கோங்க. அதன் பிறகு வந்துட்டு இந்த பிபி அப்படி வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னாக்கும் அதை சரி செய்யறதுக்கான முயற்சியை எடுங்க. அதுக்கு அடிப்படையிலே வந்து தண்ணி குடிச்சாக்கும் போதுமானது. இப்போ நிறைய மாத்திரை மருந்துகள் எடுத்து தான் வந்து அந்த மலச்சிக்கலை வந்து சரி செய்யணும்ட்டு இல்லை. போதிய அளவு தண்ணி குடிச்சாலே அந்த கழிவுகள் வந்து தானாக வந்து வெளியே போயிடும். அதே போல் வந்து இந்த பிபி செக் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லதாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க. வயிறை வந்து பேதிக்கு எடுத்து சுத்தப்படுத்தணும். இந்த மாதிரி வந்துருச்சு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா கூட முதல்ல வந்து பேதிக்கு கொடுக்குற வேலையை செய்யணும். அந்த பக்கவாதம் வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாளைக்கு ஒரு நாள், 3 நாளைக்கு ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாளைக்கு இப்படிதான் வந்து நிறைய பேர் வந்து டாய்லெட் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து அதுல அடைப்பு வந்து ஏற்பட்டுரும். அப்ப அந்த பெருங்குடல்ல வந்து அடைப்பு ஏற்படுது. பக்கவாதம் வந்த நபர்களுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடியும் அடைப்பு ஏற்பட ஆரம்பிச்சது, வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே வந்துட்டு அடைப்பு ஏற்பட்டுருது. அப்ப இவங்க வந்து அசைவத்தை இந்த நபர்கள் வந்து 100% வந்து தவிர்த்திடணும். அசைவமே இவங்க வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வந்து அக்ரவேட் ஆகும். அது மேலும் வந்துட்டு பக்கவாதத்தினுடைய அளவு வந்து அதிகரிக்க தான் செய்யும். அதனால வந்து அசைவ உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது. அதே போல குளிர்ச்சியான உணவுகள், இப்போ வந்து பீக்கங்காய், புடலங்காய், சவு அதுக்கப்புறம் வந்து சொரைக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரியான குளிர்ச்சி தன்மையுடைய காய்களை வந்து இவங்க எடுக்காம இருக்கிறது வந்துட்டு ரொம்பவும் நல்லா இருக்கும். இவங்க வந்துட்டு கொத்தவரங்காய் வந்துட்டு இவங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். எதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து உஷ்ணத்தன்மைகளை வந்து கொடுக்குதோ அந்த மாதிரியான காய்கறிகளை வந்துட்டு இவங்க அதிகமாக வந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதே போல வந்து வெயில்ல வந்துட்டு அந்த மூலிகை எண்ணெய்களை தடவி வந்துட்டு வெயில்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் வெயில்ல வந்து காட்டும் பொழுது அந்த இடங்களுக்கு வந்துட்டு இலக்கமான தன்மை உண்டாகும். அப்ப விரைவிலேயே வந்துட்டு இந்த பக்கவாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனையில வந்து நாம வந்து முழுமையா வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். எனவே வராமல் காத்துக்கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை உடனடியாக எடுத்துக்கொள்வது மேலும் சிறப்பாக இருக்கும். இது போன்றதொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.